शिव 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 என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வணங்கி இந்த ஜோதிடத்தில் எனக்கு குருவாக வழிகாட்டியுள்ள அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் எனது நன்றி. இன்னைக்கு நான் ஓரை சாஸ்திரம் பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஓரை எல்லாருக்குமே ஓரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் அபிஷேக் குருஜி ஐயா கிட்ட ஓரை சாஸ்திரம் கத்துக்கிட்டேன். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாவே நம்ம சுப ஓரைகள் அசுப ஓரைகள் பிரிச்சிருக்கோம். குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் இவங்கெல்லாம் சுப ஓரைகளும், சனி பகவான், செவ்வாய் பகவான் இவங்களை அசுப ஓரைகளா பிரிச்சிருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஓரைகளுமே சுப ஓரைகள் தான். எப்படி இந்த ஓரையில இதுதான் செய்யணும், இப்ப குரு ஓரை அப்படின்னா குரு ஓரையில பர்டிகுலரா இந்த விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம வகுத்திருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியா ஒவ்வொரு ஓரைகள் அவங்களுக்கு பேசும். அந்த சூட்சமம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணிடலாம். இப்ப ஏன் ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சனி பகவானோட ஓரையில எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஆனா என்னுடைய ஜாதக ரீதியா சனி ஓரையில தான் நான் எல்லாமே பண்ணுவேன். சனி பகவானோட ஓரையில, அதாவது சனிக்கிழமை, அதுவும் பர்டிகுலரா 2வது சுத்துன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு அந்த இது எப்படி எடுக்கிறது எல்லாமே நான் சொல்றேன். நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். பெரிய ஜோதிட ஆசான்களா இருக்கீங்க, மேபி தெரிஞ்சிருக்கும். இதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நான் சொல்றேன். ஆனா அது ரொம்ப கால்குலேஷன் அதிகமா இருக்கும். இப்ப நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த மீட்டிங்ல அதை எப்படி ஒவ்வொருத்தரோட ஜாதக ரீதியாவும் நம்ம எந்த ஓரையை ஆக்டிவேட் பண்ணா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஓரை தான். நான் எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நானு என் ஃபேமிலியில இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஃபாலோ பண்றேன், சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்ப என்னன்னா எந்த அசுப ஓரைகளும் கிடையாது, எந்த சுப ஓரைகளும் கிடையாது. எல்லாமே சுப ஓரைகள் தான். அது நம்ம ஜாதகத்துக்கு இப்ப குரு பகவான் எடுத்துக்கிட்டா குரு பகவான் எல்லாருக்கும் நன்மை செய்வாரன்னா கிடையாது. ஏன் ஜாதகத்துல குரு எப்படி இருக்கா, அவர் எனக்கு யோகியா இருக்காரா, மரகாதிபதியா இருக்காரு, அப்படி என்ன பொசிஷன்ல இருக்காரு, என்ன டிகிரில இருக்காரு, எந்த நட்சத்திர கால வாங்கியிருக்காரு அப்படிங்கறத பொறுத்து தானே. அது மாதிரிதாங்க ஓரையும். அதே மாதிரி ஓரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 6 to 7 செவ்வாய் பகவானோட ஓரை. அதுல ஒரு சூட்சமா இருக்கு. செவ்வாய் ஓரை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் நீங்க இப்ப எனக்கு செவ்வாய் பகவான் ஒரு நல்ல எனக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய ஓரைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நிமிஷத்துல நான் செய்ய வேண்டிய விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா 100% உங்களுக்கு சக்சஸ் தான். அதுலயும் 1.5 hour, அந்த 1.5 நிமிஷம் இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இது எனக்கு நான் சனி ஓரையில நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப இது சொல்லாம தெரியல. சனி பகவானோட ஓரையில நான் எல்லாம் பண்ணுவேன். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இது சக்சஸ் ஆகுது. அது மாதிரி எங்க வீட்டுல எல்லாமே ஃபாலோ பண்றோம். இப்போ ஒவ்வொரு ராசி லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஓரை எடுத்துக்கிட்டா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாதக ரீதியா எப்படி நம்ம ஓரைய ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது அது ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் நெக்ஸ்ட் மந்த் நான் அது ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு போட முடியல, டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் சொல்றேன். சொல்லட்டுங்களா? மேச ராசி, இது ராசி லக்னமும் ரெண்டுக்குமே, மேச ராசி லக்னம் ரெண்டுமே சூரிய உரையும் செவ்வாய் உரையும் சிறப்பான உரை.
அதே மாதிரி ரிஷப ராசி ரிஷப லக்னம் சந்திர ஓரை சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரை. மிதுன ராசி மிதுன லக்னம் புதன் ஓரை. புதன் ஓரை மட்டும்தான். புதன் மட்டும்தான். கடகராசி செவ்வாய் ஓரை குரு ஓரை. செவ்வாய் ஓரை குரு ஓரை. கடகம் குரு. சந்திரன் 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 சந்திரன். சிம்மம்க்கு சனி ஓரை. சனி சனி பகவான். இதுல யோகி அவயோகி அதெல்லாம் இல்ல. இதுல இந்த ஓரையில ஆட்சி உச்சம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். யோகி சனி பகவான் அப்படி பார்த்தா எனக்கு சனி பகவான் அவயோகி. ஆனா அவரோட ஓரையில தான் எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுது. எப்படின்னா நம்ம பிறந்த நேரத்தை எடுத்துக்கிறோம். அதை வச்சு ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் அடுத்த மாசம் உங்களுக்கு அது நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது கன்னி குரு சுக்கிரன். குரு சுக்கிரன் இல்ல சுக்கிரன் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம், சக்சஸ் ஆயிருக்கு. நான் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு. எங்க வீட்லயும் பண்ணிட்டு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். குரு அங்க நீச்சம் தான். ஆனா குரு சாரி சுக்கிர நீச்சம் தான். ஆனா சுக்கிர வரையில செஞ்சு நிறைய விஷயம் சக்சஸ் பண்ணிருக்கு. அது வந்து நம்ம பர்த் டைம் வச்சு இல்ல சுக்கிரன் தான் வலு. குருவை விட சுக்கிரன் தான் வலுவா இருக்கு. வலுவா அதுல செய்யறது சக்சஸ் ஆகும். துலாம் வந்து சனி. விருச்சிகம் வந்து சந்திரன் புதன். அதுல பாருங்க சந்திரன் துலாம் சனி பகவான். அது அப்படி பார்த்தாலும் விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம். ஆனா சந்திர வளர்பிறை சந்திர உரையில செய்யும் போது நல்லா. விருச்சிகம் வந்து சந்திரன் புதன். ஆனா புதன் வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யும். சந்திர ஓரையை விட புதன் ஓரை பெர்ஃபெக்டா இருக்கு. தனுசுக்கு வந்து குரு ஓரை. மகரம் வந்து சனி ஓரை. கும்பத்துக்கும் குரு ஓரை. மீனம் வந்து சனி ஓரை. இப்போ நிறைய பேருக்கு ராசி வேற லக்னம் வேற இருக்கும். இப்ப ஒரே ராசி ஒரே லக்னம் இருக்கிறதுக்கு இது ஓகே. இப்ப எங்களுக்கு ராசி லக்னம் வேற அப்படின்னா நீங்க ஷார்ட்டா முடியிற விஷயம். இப்ப ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ராசிக்கு எடுத்துக்கலாம். ராசிக்கு உண்டான ஒரே எடுத்துக்கலாம். இப்ப லைஃப் லாங் ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படிங்கிற போது லக்னம் பேஸ் பண்ணி அந்த ஒரே எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து ஜாதகமே இல்லைங்க, நான் எப்படி எந்த ஓரை எடுத்துக்கிறது அப்படின்னா பொதுவா சனி பகவானோட ஓரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு கடன் உபாதைகள்னா ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரை. அதுவும் 2வது சுத்து. ஃபர்ஸ்ட் வர்றது 6 to 7 முதல் சுத்துன்னு சொல்லுவோம். மதியம் 1 to வரக்கூடிய சனி ஓரையில நீங்க கடன் அடைக்கணும். பொதுவா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சனி ஓரையும் சொல்லுவோம். பட் சனிக்கிழமை நீங்க அதை செஞ்சீங்கன்னா திரும்ப நம்ம கடனே வாங்க மாட்டோம். கடன் வாங்குவதற்கான அமைப்பே ஏற்படாது. இது எல்லாமே கேட்டு சொல்லலைங்க, நான் ஃபாலோ பண்றேன். என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கும் சொல்லி சக்சஸ் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரையில சனி பகவானோட ஓரையில நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுது. அது நான் வந்து இது பொதுவா எல்லாருக்குமே செட் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சனி பகவானோட ஓரையில தான் எந்த விஷயம் மோஸ்ட்லி பண்ணவே மாட்டோம். அப்ப நீங்க விவசாயம் பண்ணலாம், கடன் அடைக்கலாம். இப்ப எனக்கு ஆப்போசிட்டா ஒரு பர்சன் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, இல்ல எனி கேஸ் எனி ப்ராப்ளம். நீங்க வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஸ்டேஷன்ல நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா சனிக்கிழமை சனி ஓரையில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆப்போசிட் காரன் அடங்கிடுவான் உங்க பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்துல.
அதை வர தெளிவா சொல்லிடுறேன். நீங்க வந்து நியாயமா நான் இருக்கேன், என்ன இன்னொருத்த டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா சனிக்கிழமை சனி உரையில போய் கம்ப்ளைண்ட் பண்றது, அதற்கான ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சைடு சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதே மாதிரி பொதுவா இப்போ ஆஹ் இப்ப கடன் பிரச்சனைகளை பத்தி ஒரு 2-3 விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். பொதுவா கடன் வந்து யாருக்கு கடன் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா சார்? அதே மாதிரி 6ஆம் அதிபதி வலுவா இருந்தா குரு கேது இணைந்திருந்தா 6ஆம் அதிபதியோட கேது பகவானோ சனி பகவானோ சேர்ந்திருந்தா அவங்களுக்கு எல்லாம் கடன் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி துலா லக்னத்துக்காரங்க கடன் இருந்துட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. கடனை எனக்கு அடைக்கவே முடியாதுன்னா கொஞ்சமாவது கடன் இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, உயிரோட இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓ கடவுளே. புதன் கேது இருந்தாலும் கடன் உபாதைகள் இருந்துட்டே இருக்கும். சரி, இப்ப நான் கடன் வந்து கடனே இல்லாம இருக்கணும்னா நம்ம எந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணணும்? 2ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். கரெக்டுங்களா? 2ஆம் பாவகம் தனம் வரக்கூடியது, 11 லாபஸ்தானம், அதே மாதிரி 10ஆம் இடமும் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ எனக்கு கடன் இருந்துட்டே இருக்கு, என் கடனை நான் அடைக்கவே முடியல அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான். எனக்கும் கடன் உபாதைகள் நிறைய இருந்தது. இப்ப வந்து இப்ப 1% இருந்ததுல இப்ப 4% கம்மியா தான் இருக்கு. அதுதான் இப்ப நான் சொல்றேன், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து எனக்கு லக்னாதிபதி வீக்கு, 10ஆம் அதிபதி வீக்குன்னா இப்போ சாரனால எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவரை நான் அப்ரோச் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த சூட்சமம் தான். அப்ப ஓரை நல்லா பேசுதுங்க. நான் வந்து ஒரு ஜாதகம்னு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து உட்காந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நான் என்ன ஓரையில உட்காந்துருக்காங்கன்னு தான் வந்து அதை நோட் பண்ணிப்பேன். இப்ப சுக்கிர பகவான் ஓரை வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கோச்சாரத்துல சுக்கிர பகவான் எங்க இருக்காங்க, அவங்க ஜாதகத்துல எங்க இருக்காங்க, அவங்க லக்னத்துக்கு எத்தனாவது பாவகம், நம்ம சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்காரோ அங்க எத்தனாவது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கேட்டோம்னா ஆமான்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஓரை. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த கடன் உபாதைகளுக்கு நான் சொல்ல வந்து வேற எங்கேயும் ட்ராக்ல நீங்க வாங்குறீங்க இல்லையா சம்பளம், எல்லாருமே மாத சம்பளம் இல்ல வருஷம் மோஸ்ட்லி எல்லாமே டெபாசிட் அக்கௌண்ட்ல போட்டுடுறாங்க. இப்ப யாருமே கையில சம்பளம் வாங்குறது இல்ல. குரு பகவானை எப்பயுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கூட. இப்ப குரு அப்படின்னாலே நமக்கு வழிகாட்டுறவங்க எப்பயும் நம்ம கூட, அது நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா, ஒரு நல்ல வழிகாட்டி யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ நம்ம அழகா அந்த வழியில போயிட்டே இருப்போம். அப்ப பணத்துக்கு உண்டான கிரகமும் குரு பகவான் தான். என்னைக்கு இந்த ஜிபே இதெல்லாம் வந்துச்சோ அப்ப பண தட்டுப்பாடுங்கிறது வந்துச்சு பொதுவாவே எல்லாருக்கும். ஒரு டீ குடிச்சா கூட ஜிபே தான் பண்றோம். அப்ப என்னன்னா குரு பகவானை எப்பயுமே உங்க கையிலேயே வச்சுட்டு இருக்கணும். மோஸ்ட்லி இப்ப பாருங்க, யார் பாக்கெட்லயே காசு இருக்காது, உடனே ஜிபே தான் பண்றோம். இப்ப நீங்க சேலரி வாங்கிட்டு வந்தோன்னா இதெல்லாம் வந்து சூட்சமமா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன, அந்த காலத்துல எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே மனைவிக்கு அல்வாவும் மல்லிகைப்பூ சம்பளம் கவர் ஃபுல்லா மனைவி கையில போயிடும். இப்ப யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. உங்க எல்லாருக்குமே மேபி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்ணணும், குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப மனைவி கையில யாரெல்லாம் சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த குருவாகிய பணம் எப்பவும் நிலைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க சம்பளம் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல போனோன்னு போய் வட்டி கட்டுறது, கடன் கட்டுறது, இததான் செய்வோம் இல்லைங்களா? அது பெரிய தப்பு. வரக்கூடிய மகாலட்சுமிய உடனே வேண்டான்னு கொண்டு போய் கொடுக்கறது நாம தான். மகாலட்சுமி வந்துட்டாங்க நம்ம கையில, உடனே வேண்டான்னு போய் அடுத்தவங்க கையில கொடுக்கறது தப்பு பண்றது நாம தான். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒரு உண்டியல் வச்சுட்டு அதுல வர ஏதாவது ஒரு தொகைய அந்த உண்டியல்ல போட்டுட்டு மந்த்லி பௌர்ணமி ஆனா உங்க குலதெய்வத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுங்க. உங்க கையில எப்படி பணம் இருக்குன்னு மட்டும் நான் என் நம்பர் லாஸ்டா சொல்லிட்டு போறேன், நீங்க கூப்பிட்டு எனக்கு சொல்லுவீங்க. இது கிட்டத்தட்ட நான் 4 வருஷமா செஞ்சுட்டு இருக்க விஷயம். அந்த மாசம் ஃபுல்லும் என்கிட்ட பணம் இருந்துட்டே இருக்கும், ட்ரை ஆகாம வச்சுட்டே இருப்பேன்.
நான் வரக்கூடிய எல்லாருக்கும் இதை சொல்றேன், செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்க உட்காடுறோமா, ஒரு கிளைண்ட் வராங்களா, வரக்கூடிய பணத்துல அது எவ்வளவு வேணா இருக்கட்டும், எடுத்து ஒரு உண்டியில போட்டு வச்சிருவேன். இன்னொன்னு, என்னுடைய கரணநாதன் வந்து கௌளவ கரணம், அதனால நான் பன்றி உண்டியிலே வாங்கி வச்சிருக்கேன், கரணநாதையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் அந்த மாதிரி எல்லாரும் செய்ய அந்த பணம் மாசம் ஒரு தடவை பௌர்ணமி உங்க குலதெய்வ கோயிலுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி எல்லாத்துலயும் நோட்டு, பர்ஸ், மொபைல் கவரு, எல்லாத்துலயும் நான் பைசா, ஐயோ இது வரை பப்ளிக்கா வர எல்லாத்துலயும் நான் பணம் வச்சிருப்பேன். அப்ப என்னன்னா, எனக்கு குரு பகவான் எனக்கு வீக்கா இருக்காரு. நான் கொடுத்துட்டேன்னா அவங்க மேல என்கிட்ட பணம் கேட்டு வாங்குறவங்க நல்லா இருக்காங்க, நான் டவுன் ஆயிடுறேன். இது ரொம்ப நாளா இது எனக்கு நடந்துட்டே இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்படி ஆகுது? ஏன்னா நான் ஜெயந்தி உங்ககிட்ட வாங்கினா எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 50 ரூபா கூட கேட்டு வாங்கிட்டு போவாங்க நிறைய பேரு. நானும் யோசிக்காம கொடுத்துட்டு இருந்தேன். சோ என்னன்னா, எனக்கு குரு வீக்கா இருக்காரு. அப்ப நான் குடுக்கிறவன் மேல வந்துடுறாங்க, நான் கீழே டவுன் ஆயிட்டு இருக்கேன். அப்ப அவரை நான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சூட்சமா நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா பண்றேன். நல்லா இருக்கேன். நல்ல ஒரு இடத்துல பகவான் உட்கார வச்சிருக்கான். பணத்துக்கு கஷ்டப்படல, யார்கிட்ட போய் நிக்கல. இந்த மாதிரி சூழ்நிலை இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். அப்போ கடன் அடைக்கிறது அப்படிங்கும் போது நீங்க 2 கடனுக்காக இப்ப யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த பேர் எழுதி அந்த உண்டியல போட்டுட்டு வாங்க. உங்களால முடிஞ்சது சனிக்கிழமை சனி ஓரையில எடுத்து வைக்கணும். அதுவும் வட்டி கட்டக்கூடாது, கடன் அடைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வட்டி கட்டினீங்கன்னா வட்டியே தான் கட்டுவோம். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தொகையை எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கடன் உபாதைகள்ல இருந்து நிச்சயமா வெளியே வரலாம். நான் அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி சூட்சமமா அந்த ஓரைய ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல நான் எடுத்துட்டு வந்தேன், நீ கொடுக்க முடியல. அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என் பெயர் ஜெயந்தி ஸ்ரீ. என்னுடைய மொபைல் நம்பர் 8870705089. நன்றி, வணக்கம்.